கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ வரும் பாருங்கள். இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக போடுறேன். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் இருக்கோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து கொடைக்கானல் கிளம்பியிருக்கோம். சின்னதாக ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக தான். இப்போ வீடியோ கரெக்டாக எங்கே இருக்குன்னா உளுந்தூர்பேட்டையில் இருக்கோம். மொத்தம் 3 வண்டியில் கிளம்பியிருக்கோம். ஒன்று எம்டி, நெக்ஸ்ட் வந்து ஒன்று ஷைன், அதுக்கப்புறம் அவங்க தான் பட்டீஸ். எல்லோரும் உங்களுக்கு இன்ட்ரோ தரேன் ஒரு ஆளாக. நெக்ஸ்ட்டு கேடிஎம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளிப்ஸை ஆட் பண்ணுறேன், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக உளுந்தூர்பேட்டையில் இந்த டேட் பார்த்தீங்கன்னா April 16. ஓகே கைஸ் இங்கே பாருங்கள். கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னா திருச்சி வந்தாச்சு. சாப்பிட்டுட்ருக்கோம். சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கிரேவி மாசு. இது ஸ்பான்சர் யாருன்னா தேவா. தேங்க்ஸ் டு தேவா. ஃபோன் பேசுகிறான் பாருங்கள், வந்தான் தேவா. சப்பாத்தி திருச்சி வந்தாச்சு. கொடைக்கானல் கீழே போயிட்டு திருப்பி வரேன். பாய். ரைஸ் கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோன்னா வத்தலகுண்டி டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். டைம் என்னன்னா ஒரு 6 o'clock ஆகுது. இங்கேருந்து நேராக கொடைக்கானல் ஏற வேண்டியதான். கீழே இருக்கோம். பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு நம்ம மட்டும் கிளம்ப வேண்டியதான். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணுங்கள். டீ ரொம்ப நல்லாயிருக்கு. கைஸ் மேலே வந்துகிட்டே இருக்கோம். வியூ பாயிண்ட் நிறுத்தணும். செமையாக இருக்குது டேமு. வியூ பாயிண்ட்டு செம்ம ஃபாக் அல்ட்டியாக இருக்குது. போங்க. இவர் தான் மிஸ்டர் டிடி அரவிந்தன், ஃபன்னி கை. அண்ட் மிஸ்டர் தேவா. வணக்கம் தேவா. வணக்கம். அண்ட் மிஸ்டர் யுவராஜ் அண்ட் மிஸ்டர் அரவிந்தன். பின்னாடி கிரீன் டிஷர்ட் சிவா. ஸ்மோக்கர். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வண்டி டயரை போட்டு ஸ்மோக் அடிப்பாரு. ஓ கரெக்ட். பாருங்க பஸ் வருது பாருங்க. கைஸ் அங்கே பாருங்கள். இப்போ தான் நோட் பண்ணோம். அதை பாருங்களேன். டக்குன்னு பார்க்கும்போது பாம்பு மாரி இருந்துச்சு. பயந்துட்டு எல்லாம் பார்த்து மலைப்பாம்பு மாரி இருந்தது. அப்படிதானே இருக்கும். ஓகே கைஸ் மேலே போயிட்டே இருக்கோம். சின்ன கிளிப்பாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். சினிமாட்டிக் வீடியோலாம் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ். ஒரே டிராஃபிக்காக இருக்குது. மழை ஏற ஸ்டார்டிங்லேயே என்னன்னே தெரில. ஏதோ ப்ராப்ளமா என்னன்னு தெரில. என்னாச்சுன்னு தெரில. இல்லைடா ஆப்போசிட்லேயே வந்து மாட்டிக்கிறாங்க. வந்து சிங்கிக்கு வந்து சரிதா அங்கேயும் வந்து நிற்குது. ரைட் அங்கே பாருங்கள், ஒரு வெளி ஃபயர் நிற்குது. எனக்கு தெரிஞ்சு அதான் ஏதோ இஷ்யூ போல் டிராஃபிக்கு. ரீச் ஆயாச்சு கொடைக்கானல். பார்க்கும்போது என்துவாக இருக்குது பாருங்கள். நடந்துடுச்சு. இன்னைக்கு பார்க்குற ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் இது தான்.
கைஸ் கொடைக்கானல் ரீச் ஆயாச்சு. பசங்களாம் வண்டி பார்க் பண்ணிருக்கானுங்க. ரூம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் செக் அவுட் பண்ணல. இந்த ஒர்க்கு பாருங்கள் கீழே இந்த ரூமில் தான் இப்போது ஸ்டே பண்ண போகிறோம். பின்னாடி சீனை பார்த்தீங்கன்னா சீனரி செம்ம வியூ. பேக்கில் அல்ட்டியாக இருக்குது. பின்னால் செம்ம மிஸ்ட்டு பாருங்கள். பின்னால் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஃபன் பண்ணுறோம் பாருங்கள். வீடியோஸ்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். பாய். வேணாம். ஹலோ கைஸ், ரூம் டூர் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ரூமுக்குள்ளே வந்தோம். இதான் ரூமோட அவுட்லுக் பாருங்கள் வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. செம்ம டயர்டாக இருக்கும். இதான் பெட்டு. வெளியில் சீனை மட்டும் காட்டுறோம் பாருங்களேன். சும்மா அல்ட்டியாக இருக்குது ரூமு. பின்னால் பாருங்கள் சும்மா பயங்கரமாக இருக்குது. அந்த பின்னால் பாருங்கள் மிஸ்ட்டு. இதுதான் கொடைக்கானல் சிட்டியோட டவுனு. உட்கார சேர்லாம் வச்சுட்டு நைட்டில் செம வியூவாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஃபன் பண்ணுறோன்னா இன்றைக்கி செமையாக இருக்குது. இது வந்து டியூவல் காட்டு. கீழேயும் படுத்துக்கலாம் ப்ளஸ் மேலேயும் படுத்துக்கலாம். செமையாக இருக்கும் பாருங்கள். பசங்க வந்தோடனே அவனுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. வெறித்தனமாக இருக்குது பாருங்கள். நம்ம தேவா, வணக்கம் தேவா. வெறித்தனமாக இருக்குது. செமையாக பிளான் பண்ணியிருக்கோம். போஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்லாம் இப்போ எடுக்கலாம். அப்புறம் நிறைய சினிமாட்டிக் வீடியோலாம் எடுக்கலாம்னு இருக்கோம். இங்கே புரியல. மிஸ்ட்டு கவர் பண்ணு. செமையாக இருக்குது மிஸ்ட்டு. வெறித்தனமாக இருக்குது. பசங்களாம் வந்தவொடனே அவனுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா நைட்டு கிளம்புனது காலையில் தான் வந்தோம். அதனால் காலை கடனை முடிக்கலாம் அவனும் வேலையை பார்க்க போயிட்டானுங்க. செமையாக இருக்குது. சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சந்தத்தில் மாறாத நடையோடு என் முன்னே யார் வந்தது? ரொம்ப கடினமான பாதைகள், சிரமமா இருக்கு. இங்க ஓட்டுறீங்கன்னா 2-3 டிஸ்க் பேடு வாங்கி வச்சுக்கோங்க. மாசத்துக்கு இல்ல வாரத்துக்கு ஒண்ணு மாத்தணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஸ்லோப்பை மட்டும் பாருங்களேன். இந்த ஸ்லோப்ல மேல ஏறணும்னா அவ்வளவுதான் போல. மூச்சு தண்ணி செத்துருவோம். பிகினர்லாம் வண்டி இங்கெல்லாம் ஓட்டினா காலி காலி. குப்பர் அடிச்சுதான் ஓடணும். இல்ல கொல்லி ஹில்ஸ் போயிருக்கோம் நாங்க. கொல்லி ஹில்ஸ்ல கூட இந்த அளவுக்கு ஸ்லோப் இருக்காது. ஆனா அதுவே பயங்கரமான ஸ்லோப்பு. அது அதை விட ரொம்ப அநியாயமா இருக்கு. ஏன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஸ்பாட் இதெல்லாம். இங்கதான் வாழ்றாங்க பாருங்களேன். இங்க இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க அவங்கலாம். ஆனா அவங்க பழகிருச்சு. ஆமா. இனிமே ஆனா இங்க இருக்க யார் வீட்லயுமே வண்டி இல்ல. வண்டி நிறுத்தவே மாட்டுறாங்க. எவ்வளவு பெரிய ஸ்லோப் பாருங்களேன் இங்க. ஓ மை காட். குப்பர் அடிச்சு விழுந்தா கூட உருண்டு தான் போவோம். வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனா ஸ்லோப் வந்து அப்படியே வானத்துல இருந்து அப்படியே டைரக்டா சல்லுன்னு இந்த சறுக்கு மரம் விடுறாங்களோ அந்த மாதிரி வருது வண்டியில. எங்க போனா எங்க அவனுக்கு போனாங்கன்னே தெரியல. நேரம் ப்ரோ. இது இங்க இருந்து கொண்டு வந்து நிறுத்திக்குது தெரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் அது அந்த வழி நினைச்சிட்டோம். கூகுள் மேப்ல ஒரு வாட்டி போனோம். அதான் போற வழியில வந்து கரெக்டா முட்டு சந்தில போய் நின்றுச்சு. இப்படிதானே போனாங்க. கைஸ் இப்போ டேரெக்டாக நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். 2-3 ஸ்பாட் போனோம். ஒரு ஸ்பாட் வந்து மூடி இருந்துச்சு, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால வேலை ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால ஃபோர் ரைடர்ஸ் காணோம். அதனால டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால சாப்பிட்டே சுற்றிட்டு இருந்து 2 ஸ்பாட்டுக்கு மட்டும் போயிட்டு திருப்பி ரிட்டன் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். காமியாங்க எவ்வளோ வீடு இருக்கு, எவ்வளோ ஸ்டீப்பா இருக்கு. இந்த ஸ்லோப் பாருங்க, அந்த காமிக்கிற பாருங்க. அது தெரிந்த பில்டிங்கு. அந்த பில்டிங்ல இருந்து கீழே வரப்போ அது செங்குத்தான ஸ்லோப். அது அங்க பாருங்க, மிஸ்ட பாருங்க. நல்லா இருக்கு. பட் இங்க இருக்க லொகேஷன் போறதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அந்த ரோடு பார்த்துட்டு அதை வைப் பண்ணிட்டு அந்த கிளைமேட்ல போறது ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சர்ஸா இருக்கு எங்களுக்கு. ரோடும் ஒரு சில இடத்துல குண்டும் குழியுமா போட்டிருக்காங்க.
அது ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேங்குது. டேரெக்டாக ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆமா அது பாருங்க பஸ். ஐயோ வரலாம் பாரு. அல்ட்டியா இருக்கு. ஆமா பைக்ல போறீங்கன்னா வரலாம். சீரியஸா நான் ஒர்த்து கொடைக்கானலுக்கு பைக் ட்ரிப்ல வாங்க. கார்ல தான் வராதீங்க, பைக்ல வந்தா சீரியஸா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் 2-3 ஃப்ரெண்ட்ஸோட பைக்ல வந்தீங்கன்னா வேற லெவல் என்ஜாய் பண்ணலாம். ஆமா குரூப்பா வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வீடியோஸ் எல்லாமே டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சர்ல எடுத்து பார்த்தோம்னா ஒரு மெமரிஸா அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஆமா வயசான காலத்துல அதை பண்ண போறோம். அதான் இது மாதிரி கைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம், காசு சம்பாதிச்சுக்கலாம், ஆனா மெமரிஸை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணணும். இந்த மாதிரி 30-40 வயசுல வரலாம். ஆனா இந்த மாதிரி எனர்ஜியோட இந்த வைபோட இந்த பசங்களோட இந்த ஃபீல் கிடைக்காது நமக்கு. இந்த பசங்கன்ற அந்த இது வர வாய்ப்பே இல்லை. அப்பெல்லாம் நம்ம பசங்க பண்ற எதையும் பண்ண மாட்டோம். ஆமா உங்களுக்கே தெரியும் பசங்க பண்ற எதுனா நம்ம கொஞ்சம் இன்டெப்தா சொல்ல தேவையில்ல, எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். ஆனா கிளைமேட் உண்மையிலேயே சொல்லணும் நல்லா அப்படியே நீங்க ஹில் ஏற உங்களுக்கு கிளைமேட் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆமா சில்னஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த ரூட்ட பாருங்க ஃபுல்லா டிஃபரெண்ட். வாங்கலாம் கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் வாங்குறோம் டிஃபரெண்ட். இன்னொரு கோ ரைடர் வராரு, அவர் தான் ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாரு ஓட்ட முடியாம. அதுக்குள்ள பசங்க ஓகே நான் வாங்கிட்டு கண்டினியூ பண்றேன். ஓகே கைஸ் இப்பதான் சாப்பாடு வாங்கலாம்னு கிளம்பிட்டு இருக்கோம். மழை ஏறிட்டு இருக்கோம். பாருங்களேன் என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கு. வெயின்கான சிம்டம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப செம. ஓ மை காட், ஏதோ ஒரு சிம்பிள் போல. சிம்பிள் ரெஸ்டாரண்டோட சிம்பிள். பாத்தீங்களா எப்படி மொக்கம் வாங்கியிருக்கோன்னு. சாப்பாடு நாங்க போயிட்டு இருக்கோம். மழை வர மாதிரி இருக்கு, ரொம்ப வர குளிருது, தூத்த போடுது. சாப்பாடு கடையும் இல்ல. சாப்பாடு வாங்கிட்டு நான் திருப்பி வரேன். பாப்போம் கண்டினியூ பண்றேன். பைக் கடை ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போல. நாங்க தான் ஏமாந்துட்டோம் பார்த்து. மழை வேற பெய்யுதா இருக்கு. மழை வேற பெய்யுதா ஏதோ வந்து அதான் பயன்படும். வேற ஒன்றும் இல்லை. சாப்பாடு வாங்கிட்டு கண்டினியூ பண்றோம். ஓகே பை. கைஸ் இப்போதான் குளிச்சுட்டு ரூம்ல இருந்து கிளம்பி வெளில வந்தோம். செம்ம குளிரா இருக்கு. வெளில போயிட்டு இருக்கோம். சும்மா ஒரு கடைக்கு போகலாம். பசங்க கிளம்பிட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு குளிக்கிற சோப்பு வாங்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். வெளில போயிட்டு இருக்கோம். செம்ம குளிர், ஒன்றும் தாங்க முடியல. நைட்டெலாம் ஒரே ரோதனையாக போச்சு. போயிட்டுருக்கோம். இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. பாருங்கள், இவர் மிஸ்டர் திருமுடி அரவிந்தன். கதவை க்ளோஸ் பண்ணுறேன். வாங்க சும்மா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகலாம். ட்ரிப் எப்படி இருந்துச்சு திருமுடி? சூப்பர். நல்லா இருந்துச்சா? செம்ம என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. கிளைமேட் இப்போ செம்ம. தூங்க முடியல நைட்லாம். செம்ம ஜில்லுன்னு இருக்குது. வெயிலே இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா நீ பாருங்க வியூ பாயிண்ட்டை பாருங்களேன். சும்மா அந்த பின்னாடி பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. அந்த ரூம்லேருந்து ஏஎஃப்எம் ரூம்லேருந்து வேற லெவலில் இருந்துச்சு. வேற லெவலில். அங்கேருந்து இங்கேருந்து அந்த அங்கே பார்க்க நல்லா இருந்தது. ஆமாம், அங்கேருந்து அந்த ஏஎஃப்எம் பார்க்கறது வேற லெவல். நைட்டு ஏஎஃப்எம் ரூம்ல இருந்து அந்த வியூ பார்க்கும்போது, அதுவும் அந்த நைட்டில் அந்த எல்லாம் வண்டிலாம் மூவிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கோம். ப்ளஸ் அந்த சீனரிலாம் ரொம்ப அப்படியே ஏதோ நாங்கள் காஷ்மீரில் இந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு நேற்று ஃபுல்லாக. எஸ். போயிட்டுருக்கோம். நான் கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். பை. கைஸ் வாங்கியாச்சு. வாங்கிட்டு திருப்பி ரிட்டன் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நல்லா இருக்கு. இங்கே சர்ச்சு ஒன்று பாருங்கள். சர்ச்சு இங்கே ஃபுல்லாக கொடைக்கானல் ஃபுல்லாகவே சர்ச்சு தான். நிறைய சர்ச் இருக்குங்க. பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ரூமுக்கு டக்குன்னு போய் டக்குட்டு வர
இந்த கடை எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள், சின்ன 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 கடை, நிறைய கடை இருக்குது. அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அது பின்னால் அது இருக்குது பாருங்கள், இது ஒரு கடை. அப்படியே போயிட்டு இப்போ என்ன பிளான்னா, இங்கேருந்து ஒரு 9 மணிக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக கூக்கல், பூம்பாறை அங்கே அப்படியே ட்ரிப் அடிக்க வேண்டியதான். நேற்று ஃபுல்லாகவே ஒரே டயர்ட்லேயே முடிஞ்சிச்சு, இன்னும் வந்து பண்ண முடியல. வெளில போயிட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு இம்ரான் ஒரு கடை, பிரியாணி கடை நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டோம், வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அந்த ஜீரக சாம்பார் ரைஸ், இந்த கீ ரைஸ் மாதிரி இருந்துச்சு பிரியாணி, எல்லாமே அல்ட்டியாக இருந்தது. அவ்வளோதான். இப்போ நேற்று இதே முடிஞ்சிருச்சு, அது எதுவும் பண்ணல. இதோட இன்னைக்கு கிளம்பி அப்படியே பூம்பாறை பூக்கள் அப்படியே கிளம்ப வேண்டிதான். அங்கே போய்ட்டு அங்கே சுற்ற வேண்டிதான். ஆமாம், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்தடுத்த வீடியோ வரும் பாருங்கள்.